அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஆர்டிகல் 14 மூலமாக அனைவருக்கும் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கொடுத்திருக்கின்றார். ஃபோர்பிடிங் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15 மூலமாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று ஆர்டிகல் 19 இன்னைக்கு நம்ம விடுதலை இந்தியாவில் இங்க நின்று பேசிட்டு இருக்கணும்னு சொன்னா the freedom of speech and expression. Article 21 right to live with self-respect, dignity. இந்த சட்டங்கள் மூலமாக தான் நாம் இன்று சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற பாசிச சனாதன அரசாங்கம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்து ராஷ்டிர சமிதான் என்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக the secular, the மதசார்பின்மை என்ற வேர்டை நீக்கணும். ஜாதி மத இன பேதம் இல்லாத இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கணும்னு அம்பேத்கர் எழுதினார். அதனால்தான் அம்பேத்கர் சொன்னாரு, if I find the constitution is wrong, I will burn it. சட்டம் தேவை என்று எண்ணி அவர்கள் பல நாடுகளிலே சென்று கேட்டார்கள். எங்கும் யாரும் கிடைக்கவில்லை. மறுபடியும் இந்தியா திரும்பினார்கள். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கின்றார். அவர் ஒரு சமூக போராளி, பல நாடுகளின் அரசியல் அமைப்பு சட்டத்தை கண்டறிந்தவர். அவரிடத்திலே ஒப்படைங்கள் என்று சொன்ன போது அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த அரசியல் அமைப்பு சட்ட குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்களிலே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதினார். அந்த சட்டம் 15,281 பக்கங்களை கொண்டவை, 395 ஆர்டிகல் கொண்டவை, 10 ஷெட்யூல்ஸ், 8 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 12 பார்ட்ஸ். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றியது. இன்று ஏன் நாடெங்கிலும் அரசியலமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடுகிறார் என்றால் அதன் முகவுரையை உலகமே பாராட்டியது. We the people of India havingly solemnly resolved to constitute India into sovereign, socialistic, secular, democratic and republic. Every individual citizen is ensured with equal justice in the field of social, economic and political. Liberty of thought, expression, faith, belief and worship. Equality of adhering, status and of opportunity and to promote among all. Fraternity of assuring individual unity, dignity and protecting the integrity of nation. This day, November 26, 1949, we do hereby adopt and enact this constitution to ourselves. இதுதான் முகவுரை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இப்படி கான்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு உலகமே போட்டது, உலக தலைவர்கள் போட்டுறாங்க. இங்க வேற பங்கன்ஸுக்கோ தலைவருக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுனால இதோடு நம்ம உரையை முடித்துக் கொண்டு எனக்கும் இந்த நாளிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அனைவருக்கும் தெய்வீம் கலந்த நன்றியின் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.